இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்ஜென்ட்டா ஒரு இடம் கிளம்பிட்டோம். எங்க அப்படின்னா நம்ம இல்லைங்க இருக்கு, ஹோட்டல் இருக்கு. அதாவது வந்து சரவண பவன் இருக்கு. நம்ம பட்ஜெட்டுக்கால தாங்குமா? இந்த பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 1 hour கரண்டே இல்லைங்க. 5:15 ஆயிடுச்சு. இன்னும் இவ்வளவு இருட்டா இருக்கு. தெரியுது பாருங்க மலை. நேரம் வந்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்திருப்போம் போல. யாரும் ஒரு 2 அகூரிகள் பாத்தீங்கன்னா சிகரெட் பிடிச்சிருக்காங்க. பயந்துட்டு நம்ம பார்த்துட்டு கூழாங்கல் பாதையம் அதுதான் இப்போ போயிட்டு இருக்கோம். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படி தெரியுமா இருக்கு நம்ம கதை? மாரியாத்த கலையத்தா எப்படியாச்சும் வீட்டு எடுத்து சேர்த்துருமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சொல்றாரு. ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்கு. நம்ம யூடியூப் ஆளுங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் பொறுப்பு இருக்கு. ஏன்னா ஜனங்களுக்கு நீங்க உங்க வியூஸ்க்காக எது சொல்லாதீங்க. இல்ல சர்வலாதார ஏரியா நம்ம அதுல தான் அட்ஜஸ்ட் பண்ணிருப்பாங்க. அவன் தான் கைஸ், அவன் தான் நம்ம பேக்கெட்ல இருந்து இது திருடி தான் பிஸ்கெட் திருடி. செல்ஃபி எடுக்கிறது இல்லை வீடியோ எடுக்கிறது எதுவும் பண்ணாதீங்க. ஆக்சுவலி ரொம்ப ரிஸ்க் இது. நீங்க எத்தனை டைம் வரீங்க இதுங்க? 11 வருஷமா? முன்னாடிலாம் தண்ணி இருந்தது. ஓம் நமச்சிவாய. வணக்கம், நான் உங்கள் சேன். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்ஜென்ட்டா ஒரு இடம் கிளம்பிட்டோம். எங்க அப்படின்னா நம்ம ஆமாங்க பர்வதமலை கிளம்பிட்டோம். ஆக்சுவலி வந்து இப்பயே பாத்தீங்கன்னா வந்து 4:30 ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து 4:30 4:45 ஆயிடுச்சு. இப்போ இங்கிருந்து நம்ம வந்து எக்மோர் போயிட்டு எக்மோர்ல இருந்து பீச் ஸ்டேஷன் போய் பீச் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ட்ரெயின் பிடிக்கிறோம். என்னடா இது பர்வதமலை போறதுக்கு பீச் ஸ்டேஷன் பிடிக்கிறேன்றீங்களா அப்படின்னு யோசிக்காதீங்க. அது ஆக்சுவலி மோஸ்ட்லி யாரும் வந்து அந்த ரூட்ல போனது கிடையாது. நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன். மோஸ்ட்லி எல்லாரும் போகணும் அப்படின்னாக்கா எல்லாரும் இப்படி போயிட்டு போவாங்க. எப்படி அப்படின்னா சரி இதெல்லாம் வந்து நான் ட்ரெயினில் போகும்போது விளாகா பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் அர்ஜென்ட்டாக இருக்குது, அதனால வந்து நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு இதை கண்டினியூ பண்ணுவோம். பை. சிஸ்டம் ஷெடியூல்லாம் பண்ணியாச்சு. இப்போ ஆஃபீஸ்லேருந்து கிளம்பியாச்சு. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 5:10 ஆயிடுச்சு. இப்போ இன்னும் 20-30 மினிட்ஸில் நான் வந்து பீச் ஸ்டேஷன் போய் ஆகணும். நம்ம பீச் ஸ்டேஷன் போயிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னாக்கா பீச் ஸ்டேஷனில் தாங்க இருக்கோம். பீச் ஸ்டேஷனில் என்னடா பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்களா? பர்வதமலை போக போகிறோம். டேய் பர்வதமலைக்கு போகிறதுக்கு ஏன்டா பீச் ஸ்டேஷனில் உட்காந்துட்டு யோசிக்கிறீங்களா? ஆக்சுவலி வந்து நிறைய பேர் இந்த ரூட்டை ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரூட்டில் ட்ரை பண்ணுறேன். எப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாக இல்லை, அதை விட ஒரு 20 கிலோமீட்டர் ஷார்ட் ஆகும். அதுவும் இல்லாமல் ரொம்ப சீப்பாகவும் போக போகிறோம். சீப்பாக போக போகிறோன்னா வந்து எல்லோரும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம திருவண்ணாமலையிலேருந்து அப்புறம் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவாங்க. அந்த பர்வதமலை போவாங்க. நம்ம வந்து அப்படி போகல. இப்போ இங்கேருந்து வெள்ளூர் போயிட்டு வெள்ளூர்லேருந்து நம்ம பர்வதமலை போக போகிறோம். அதுதான் இப்போ நான் இதில் எப்படி போகிறோம், எவ்வளோ இது ஆயிடுச்சு என்னன்னு சொல்லிட்டு, எவ்வளோ சார்ஜ் ஆச்சு என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிளாகிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு. டிக்கெட் ரொம்ப சீப்பு தான். ஆனால் இதே நீங்கள் பஸ்லையோ இல்லை பஸ்ஸில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து நம்ம திருவண்ணாமலை போகிறதுக்கே வந்து 130-150 ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து ஒரு 70-80 ருபீஸ், ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 250 வந்துடும் நம்ம சென்னையிலேருந்து பர்வதமலை போகிறதுக்கு. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வெறும் 100 ரூபாயில தான் போக போகிறோம். எவ்வளோ 100 ரூபாயில போக போகிறோம். நான் உங்களுக்கு விளாகிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். ட்ரெயின் ஆக்சுவலி இந்த பிளாட்ஃபார்மில் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து இப்போ வந்து 5:50 ஆயிடுச்சு. 5:55 வரேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆஃபீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5:10 கிளம்பணும். ஒரு அர்ஜென்ட் அடிச்சு பிடிச்சி வந்து இப்படியே வந்து சேர்ந்தாச்சு. இங்கேருந்து இப்போ பார்க்கலாம். இப்போ ட்ரெயின் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு 5 மினிட்ஸில் வந்துடும். வந்தோடனே நான் உங்களுக்கு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். சீட்லாம் பிடிச்சிட்டு செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ ஆச்சு என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன். ட்ரெயின் வருது பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு? பின்னாடி வருது. ட்ரெயின் வந்துடுச்சு. அப்படியே நம்ம சீட்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம விளாகை கண்டினியூ பண்ணுவோம். எவ்வளோ ஆகுது, எவ்வளோ நேரம் ஆகுது, என்ன ஸ்பேருன்றது எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து நான் விளாகில் கண்டினியூ பண்ணுறேன். பேர் சொல்லுங்க. அப்போ குட்டி பேர் சொல்லுங்க. இனியனா? இனியன் பார்க்கும்போது சுச்சி குச்சின்ற மாதிரி இருக்குதுங்க. இனியனா? சரி, என்ன ஊர் நீங்க? வேலூரா? சரி. பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு கரெக்டாக 5:55க்கு ட்ரெயின் வந்துச்சுங்க. கரெக்டாக 6 மணிக்கு ட்ரெயின் எடுத்துட்டாங்க. மூவ் ஆக போகுது ட்ரெயின். இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மேல்மருவத்தூர்லேருந்து வருதாங்க. ஆக்சுவலி இது மேல்மருவத்தூர்லேருந்து வேலூருக்கு போகுது போல. நான் இது இங்கே பீச் ஸ்டேஷன்லேருந்து தான் கிளம்புதுன்னு நினச்சேன். ஆனால் மேல்மருவத்தூர்லேருந்து வேலூர் வரைக்கும் போகுது. இது ஆக்சுவலி நம்ம ஊர்லேருந்து வரும்போது இந்த மேல்மருவத்தூர் ட்ரெயினில் வந்திருக்கோம். ஆனால் இது இவ்வளோ நேரம் எனக்கு தெரியாது. நான் இப்போ இங்கே அவங்கள்ட்ட பக்கத்தில் இருந்தவங்கள்ட்ட கேட்டால் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி மேல்மருவத்தூர்லேருந்து வேலூர் வரைக்கும் போகுது. நைட்டு அங்கே ஆல்ட் ஆகிட்டு காலையில் திரும்ப 6 மணிக்கு அங்கேருந்து கிளம்புதான்.
ஸோ கைஸ் இப்போ டைம் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கரெக்டாக 8:30 ஆகுது. அங்கேருந்து இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னாக்கா வாலாஜா ரோடுன்னு அப்படி ஒரு ஏரியாவில் இருக்கோம். நம்ம சென்னை பீச்சிலேருந்து இங்கே வர்றதுக்கு 2.5 மணி நேரம் எடுத்துருக்கு. ஸோ ஆனால் பஸ்ஸில் வந்துருந்தாலும் அந்த டைம் தான் எடுக்கும். ஓகே தான். ஆனால் என்ன ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப ஹோல்ட் பண்ண மாதிரி இருந்தது, ரொம்ப ஸ்லோவாக அந்த மாதிரி தான், அதனால தான் கொஞ்சம் போர் அடிச்ச மாதிரி இருக்குது. பட் ஓகே தான். ஏன்னா இது வந்து நீங்கள் பஸ்ஸில் வந்துருந்தீங்கன்னா இப்போ பட்ஜெட்டில் வரணும் அப்படின்னாக்கா இந்த ட்ரெயின் ஓகே பெஸ்ட்டு. ஆனால் நீங்கள் இல்லை பட்ஜெட்டில் வேணால் நம்ம இதுவாக போகணும் அப்படின்னாக்கா சீக்கிரமாக போகணும். சீக்கிரம் இல்லை, பஸ்ஸில் வந்தாலும் அதே டைம் தான் ஆகும். பட்ஜெட்டில் வரணும் அப்படின்னா இந்த ட்ரெயின் சூப்பருங்க. இப்போ நம்ம வந்து போலூர் போகணுங்க. ஒரு காட்பாடி வந்தாச்சு. போலூர் போகணும். போலூருக்கு எங்கன்னா இந்த பக்கம் போயிட்டு ஒரு பஸ் மாறி புது பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் போலூருக்கு பஸ் இருக்கான். அதனால் வாங்க இப்போதைக்கு வெளியே போயிட்டு பஸ்ஸை பிடிப்போம். அதுக்கு முதல்ல ஒரு டிஃபனை போட்டுட்டு கிளம்புவோம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் புது பஸ் ஸ்டாண்டு தாங்க வந்திருக்கோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மொபைலில் பேட்டரி டவுனு, அதனால் நம்ம விளாக் பண்ண முடியல. இன்னொரு ட்விஸ்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே டிஃபன் கடையே இல்லைங்க. இங்கே என்னங்க ஒரு இவ்வளோ பெரிய சிட்டி இது, ஒரு டிஃபன் சாப்பிட்றதுக்கு ஒரு கடையே இல்லைங்க. இருக்குது, ஹோட்டல் இருக்குது. அதாவது வந்து சரவணபவன் இருக்குது. நம்ம பட்ஜெட்டுக்கால தாங்குமா பார்த்து கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவராக சுற்றி வரேன். ஒரு ஹோட்டல் கூட இல்லை. ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா இங்கே வந்து நம்ம மசானா கொல்லுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது வந்து ஏதோ அந்த திருவிழா நடந்துட்டு இருக்கு. அதனால வந்து அந்த டிஃபன் கடைங்கெல்லாம் அங்கே போட விடல. ஸோ அதனால தான் இவ்வளோ ப்ராப்ளம் ஆகி போச்சு. ஒரு இடம் கூட அங்கே இது பண்ணவே முடியல. கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே நான் சுற்றி வந்தாச்சு. ஸோ இங்கே வந்துட்டேன். கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டுருக்கேன். சார்ஜ் போட்டு நான் பிளாக் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி கொஞ்சம் நேரம் பிளாக் முடிச்சுட்டு போயிட்டு வெளியே அந்த உள்ளே போயிட்டு பஸ் இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கிளம்புவோம். எப்படி இன்னைக்கு போலூர் போகிறதுக்கு எப்படி நைட்டு 12 மணி ஆகிடும். போலூர் போயிட்டு அங்கே போயிட்டு ரூம் இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா அப்புறம் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் தான் நம்ம அங்கே இருக்க போகிறோம். ஸோ ரூம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம ரூம் எடுக்க தேவையில்லை, மோஸ்ட்லி தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். 1 மணி 1:30 மணி ஆகிடும் அங்கே போகிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு காலையில் எழுந்துச்சு நம்ம அப்படியே மலைக்கு போகிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கோம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹோட்டல் போய் பார்த்தா 800 கேட்குறேன். 800 வந்து நம்ம 4 ஹவர்ஸ்க்கு வந்து 800 ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம பட்ஜெட்டில் அது தாங்காது. இங்கே பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் கரண்ட்டே இல்லைங்க. வேலூர் இவ்வளோ பெரிய சிட்டியில் ஒரு 1 ஹவர் இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டில் கரண்ட் இல்லாமல் வச்சுருக்காங்க. ஸோ நான் என்ன பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னு நைட்டு இங்கே தங்கிட்டு வெடிக்காலையில் 3 மணிக்கு எழுந்துச்சு போலூர் போயிட்டு போலூர்லேருந்து நம்ம மலைக்கு ஏறலாம். இதுதான் இன்றைக்கோட ஸ்டேட்டஸு. நம்ம நாளைக்கு காலையில் பார்ப்போம். பாய், குட் நைட். குட் மார்னிங் மக்களே. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 3 மணி ஆயிடுச்சு. கரெக்டாக 3 மணி. இப்போ கிளம்புனா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். போயிட்டு லைட்டாக ஒரு குளியில் போட்டு வந்து ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பணும்னா வந்து போலூர் போகிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ போயிட்டு பாத்ரூம் பார்த்து போயிட்டுருக்கேன். அவ்வளோதாங்க. சூப்பராக ஒரு குளியல் போட்டாச்சு. அப்படியே நேராக கிளம்பிடுவோம். இதில் என்ன அதிசயம் அப்படின்னா நம்ம வந்த உடனே பஸ் வந்துடுச்சுங்க. நான் பஸ்ஸை விட்டு இறங்குறேன், பார்த்தா பஸ்ஸு நிற்கிது. இது வந்து ஸ்பெஷல் பஸ் தான். அதனால் வந்த உடனே பஸ்ஸு கிடச்சிச்சு. இன்னொரு 10 நிமிஷத்தில் எடுத்துருவாங்க. போலூர்லேருந்து இப்போ பருவதமலைக்கு பஸ்ஸும் ஏறி உட்காந்துச்சு. இன்னொரு 10 மினிட்ஸில் பஸ் எடுத்துருவாங்கன்னா கண்டக்டர் கேட்டேன். இன்னும் கூட்டம் வரணும்ப்பா, அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், வந்தோடனே போகலான்ட்டாரு. இன்னொரு 10 நிமிஷத்தில் பஸ் எடுத்துருவாங்க. நம்ம அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணோம். அவ்வளோதாங்க, வந்தாச்சுங்க. இப்போ நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மலை அடிவாரத்தில் தான் இருக்கோம். ஆக்சுவலி இந்த போர்டில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா பிபி அப்புறம் கொஞ்சம் வயசானவங்க அந்த மாதிரி ஏதாச்சும் உடல் உபாதைகள் உள்ளவங்களாம் வந்து மலை ஏறதை தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஒருத்தரை கேட்டேன், பார்த்தா 4 ஹவர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக இப்போ வந்து 5 மணி ஆகுதுங்க. 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எனக்கு முன்னாடியும் யாரும் இல்லை, எனக்கு பின்னாடியும் யாரும் இல்லைங்க. நான் மட்டும் தனியாக நடந்து வந்துட்டு இருக்கிறேங்க. இந்த மயில் கத்துற சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? என்னங்க 5:15 5:30 ஆயிடுச்சு, இன்னும் இவ்வளோ இருட்டாக இருக்குது, பயங்கரமாக இருட்டாக இருக்குது. கிளாஸில் லைட் இல்லாமல் போக முடியாது பொழுது. பாருங்கள், எதிரில் வரவங்க யாருமே தெரியல. அங்கே இந்த மயிலெலாம் கத்துற சவுண்டு நல்லா கேட்குதுங்க. அது தெரியுது பாருங்கள், மலை கேமராவில் தெரியுதா என்னன்னு தெரியல. அதுதான் கோயில், மேலே உள்ள கோயில். நேரம் வந்துட்டுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்திருப்போம் போல். யாரும் ஒரு காக்கா குருவி கூட காணுங்க. எந்த பக்கமும் காக்கா குருவி காணும். நான் மட்டும் நடந்து போயிட்டுருக்கேன், ஒரு ஆளையும் காணோம்.
2 அகோரிகள் பார்த்தீங்கன்னா சிகரெட் பிடிச்சிருக்காங்க. பயந்துட்டு நம்ம பார்த்துட்டு திடீர்னு பார்த்து புஸ்குன்னு வெளிச்சம் வரும். நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்தேன், பேட்டரி இல்லை. சரி டார்ச் ஆஃப் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு வந்தா திடீர்னு பார்த்தா பட்டையும் கிட்டையும் போட்டுன்னு அப்படி பயந்துட்டேன். அடப்பாங்களா. அப்புறம் பார்த்தா அவங்க சிகரெட்டு, அது சிகரெட்னா அந்த கஞ்சா என்ன கஞ்சாலாம் சொல்லக்கூடாது, அது ஏதோ புகையை சுருட்டு வச்சு பிடிச்சிட்ருக்காங்க. சூப்பரா. ஓம் நம சிவாய். அவ்வளோ தூரம் இப்போ ஏற வேண்டியது இருக்குது. ஆக்சுவலி இப்படியே போயிட்டு அப்படி மேலே ஏறி அப்படி போகணும். நம்ம ஆளுங்க சேட்டையை ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா. ஜஸ்ட் மிஸ்ஸு. அப்படியே வந்து பேக் கிட்ட சைஸாக உட்காருதுக்கு பேக் ஆட்டையே போட்டுற போகுது. நான் என்னவோ நினச்சேங்க. ஆக்சுவலி நான் நிறைய மலை ஏறி இருக்கேன். திருப்பதி மலை ஏறி இருக்கேன், மருதமலை ஏறி இருக்கேன். ஆனால் இது மாதிரி ஒரு பிரம்மாண்ட மலையை நான் பார்த்ததே இல்லைங்க. பயங்கரமான ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. எப்படி எவ்வளோ ஸ்லாண்டிங்காக இருக்குது பாருங்க. கொஞ்ச தூரம் இறங்கிடும். படிக்கிட்டு வந்துட்டோம் பாத்தியா, கீழே வந்துட்டோம். இவ்வளோ தூரம் வந்தது மேட்ரு இல்லைங்க. இப்போ கூழாங்கல் பாதையம் அதுதான் இப்போ போயிட்டுருக்கோம். ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதான் போயிட்டுருக்கோம். காட்டுறேன் பாருங்க. கீழே போய் செருப்பு வந்துடலாம். பாருங்க கைஸ், எப்படி இருக்கு பாருங்க. வா, எப்படி ஏறாங்க ஜனங்க. ஃபுல்லா பாறைங்களா தாங்க இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் சொல்லுவோங்க, மூச்சு வாங்குறதை தவிர்த்து டயர்டாகல உடம்பு. ஏன்னா இங்கே உள்ள இந்த மூலிகை காற்று அதனால வந்து நம்மளோட உடம்பு டயர்டாக்கல, ஆனால் மூச்சு வாங்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, மூச்சு வாங்கிச்சுன்னா இன்னும் மூச்சு வாங்கிடுங்க, ரெஸ்ட் எடுத்துருங்க. அதில் போயிடலான்னு சொல்லி ஏறினீங்கன்னா கஷ்டம். மூச்சு வாங்கிச்சு அப்படின்னா கொஞ்சம் நின்று ரெஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏறுங்க. பாருங்க, ஆக்சுவலி 2 மணி நேரத்தில் போகலான்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை ஒரு சிலவங்க 1.5 மணி நேரத்துலேயே போகலான்னு சொல்லிட்டாங்க. இன்னும் 1.5 மணி நேரம் ஆகும். ஆக்சுவலி நாங்கள் ஏறியே 2 மணி நேரம் ஆயிடுச்சு. 5 மணி கிளம்பணும், இங்கே வரும்போது 7 ஆயிடுச்சு. இன்னும் 1.5 மணி நேரம் ஆகுமா. வாங்க, இப்போ எப்படி தெரியுமா இருக்கு நம்ம கதை. மாரியாத்த கலையத்தா எப்படியாச்சும் வீட்டு எடுத்து சேர்த்துருமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சும்மா ஜஸ்ட் பண்ணுக்காக சொன்னேன். ஆக்சுவலி இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், நல்லா இருக்கு. இப்போ தான் அப்படியே லைட்டாக சன்ரைஸ் ஆகுது. சன்ரைஸ் தெரியுதா என்ன தெரியல உங்களுக்கு, பட் அங்காவது பாருங்க, நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, வேறு லெவலில் இருக்குது. கைஸ், எல்லாருக்கும் ஒரு அட்வைஸு. ஆக்சுவலி மேலே வரும்போது யாரும் வந்து வாட்டர் கேன் தூக்கிட்டு வராதிங்க. ஏன் அப்படின்னா இங்கேயே நிறைய கடைங்க இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 4-5 லிட்டர் கேன்லாம் கையில் தூக்கிட்டு வராங்க. அது வெயிட் கண்டிப்பாக வந்து அது நம்மளால் கஷ்டம் தான், ஏற முடியாது. 1 லிட்டர் தூக்கிட்டு வந்தாலும் கஷ்டம் தான். நீங்கள் தண்ணி எடுத்துன்னு வர்றது வந்து ஒரு நல்ல அட்வைஸபிள். ஏன்னா அங்கே எல்லா இடத்துலையும் கொஞ்சம் ரேட்டு கூட தான் இருக்குது, பரவாயில்ல. நீங்கள் அது கஷ்டப்பட்டு வரதை விட நீங்கள் கொஞ்சம் ரேட்டு கொடுத்து வாங்குறது தப்பு இல்லை. இது தெரியாமல் நானும் தண்ணி கேன் எடுத்து வந்துட்டேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபரை பார்த்து தான் இது மாதிரி பண்ணிட்டேன். ஆக்சுவலி அவர் வியூஸ்க்காக நிறைய சொல்கிறாரு, எதோ எக்கச்சக்கமாக கச்சாமச்சான்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்குது. நம்ம யூடியூப் ஆளுங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் பொறுப்பு இருக்குது. ஏன்னா ஜனங்களுக்கு நீங்கள் உங்கள் வியூஸ்க்காக எது சொல்லாதீங்க. என்ன சொல்லிட்டாருன்னா, இங்கே தங்குறதுக்கு எதுவுமே இடமே கிடையாது, இங்கே ரொம்ப கஷ்டம், ஏற முடியாது. கஷ்டம் தான், ஏற முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது, கஷ்டம் தான்.
ஆனால் பசங்களாம் ஏற தான் செய்கிறாங்க, குட்டி குட்டி பசங்களாம் ஏறுறாங்க, லேடிஸ்லாம் ஏறுறாங்க. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா ரொம்ப கஷ்டம், முடியவே முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த யூடியூபரை பார்த்து ரொம்ப பயந்துட்டேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஓகே தான், மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. நான் முடியாமலாம் ஒன்றும் இல்லை, ஓகே தான். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா ஏறவே முடியாது, தண்ணியே கிடைக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டார். நான் இதை நினச்சிங்கன்னு பார்த்தா தண்ணி கேன் கீழே இருந்து சுமந்துன்னு வரேன் 2 லிட்டரு. பார்த்தா ஒரு சிலவங்க 5 லிட்டர்லாம் கூட தூக்கின்னு வராங்க, ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி தண்ணி பாட்டில் எடுத்துன்னு வராது வந்து நல்லது தான், இங்கேயே வந்து வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொன்னார்னா, இங்கே ரூம்ஸ் எதுவும் கிடையாது, ரொம்ப கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டார். பார்த்தா அங்கே வந்து பார்த்தா அவ்வளோ ரூம் இருக்குது. நான் இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் நைட்டு வேலூர்லேயே நிற்க வேண்டியதாகி போச்சு. அங்கே போய் பார்த்தா ஒரு ரூம் கூட கிடைக்கல. பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்காந்து இருந்துட்டு அங்கேருந்து 3 மணிக்கு கிளம்பி அதுக்கப்புறம் வந்துட்டு வந்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் வியூஸ்க்காக இது பண்ணாதீங்க, என்ன இருக்குது அது ரியலாக சொல்லுங்கள். ஆனால் மலை ஏறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, அது மட்டும் கொஞ்சம் ஓகே சொல்லுங்கள். மற்றபடி இங்கே அது இதுன்னு சொல்லி எக்கச்சக்கமாக கதையெல்லாம் விட நீங்கள் கேட்கலாம், என்னடா இது இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துச்சு, நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்க வேண்டியதானே அப்படின்ட்டு. ஆக்சுவலி அது நான் அந்த நேரத்தில் எனக்கு திடீர்னு கிளம்பிட்டேன், அதனால தான் வந்து நான் கூகுள்லாம் பண்ணி பார்க்கல. அவர் யூடியூப்பை மட்டும் பார்த்துட்டு திடீர்னு கிளம்பியாச்சு. ஸோ அதான், வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் அந்த பாறாங்கல் பாதையே முடியலைங்க, அது இன்னும் எவ்வளோ தூரம் போகும்னு தெரியல. எப்படி இருக்கு பாருங்க, அப்படி ஃபுல்லாக ஒரு ஸ்லாண்டிங்காக இருக்கு பாருங்க. நேற்று எத்தனை மணிக்கு ஏறினீங்க? நேத்தா? நேற்று 8 மணிக்கு ஏறணும், 1 ஆயிடுச்சு போகிறது. நைட் 1 மணிக்கு தான் போய் சேர்ந்தீங்களா? ஆமாம், ரெஸ்ட் எடுத்து போகணும். கூட வந்தாங்க 3 பேர், ஃபர்ஸ்ட் டைம் வந்தாங்க, அதனால் ரெஸ்ட் எடுத்து போகணும். பார்த்தீங்களா கைஸ், இவங்க நைட்டு மேலேயே தங்கிடுறாங்களாம். தங்குறதுக்கு இடம்லாம் நல்ல வசதியாக இருக்கா பாஸ்? இடம் வசதிலாம் கிடையாது, இருக்கிற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துப்பாங்க எல்லாம். அப்படியா? நல்ல இடம் நல்ல இதுவாக இருக்கா இல்லை எப்படி? இல்லை, சர்வலாக தான் இருக்கும் ஏரியா, நம்ம அதில் தான் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணியிருப்பாங்க அதில். ஓகே ப்ரோ. அது பின்னாடி அந்த தகடுலாம் இருக்குது பார்த்தீங்களா, என்னன்னு தெரியுதா? எனக்கு தெரியுது. ஆக்சுவலி நீங்கள் பாருங்கள், அந்த தகடு எதுக்குன்னாடான்னு யோசிச்சுக்கினே வந்தேன். நான் பார்த்தா அது வந்து இந்த மழை நேரத்தில் மண் சரிவு ஏற்படுதான், அதுக்காக வேண்டிய தடுக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. பார்த்தா நிறைய இருக்குது, இந்த மலை ஃபுல்லாகவே நிறைய வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் மக்களே, லொக்கேஷன் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, வேற லெவலு. நம்பிட்டீங்களா? ரொம்ப நன்றி. அது அவன் தான் கைஸ், அவன் தான் நம்ம பேக்கெட்ல இருந்து இது திருடிட்டான், பிஸ்கட் திருடிட்டான். நம்ம பேக்கெட்டோட பிஸ்கட் தான் அது. அந்த குரங்கெல்லாம் என் பேக் உள்ள இருக்கிற இது எப்படி பார்த்துதுன்னே தெரியலங்க. அந்த பிஸ்கட்லாம் கரெக்டாக வந்து ஆட்டையை போட்டுடுச்சிங்க. ஆனால் கைஸ் அது நம்மள ஒன்றும் பண்ணல, நேராக பையில வந்து கையை விட்டுச்சு, என்ன மாட்டுச்சு, அதை எடுத்துன்னு போய்கினே இருந்துச்சு. பிஸ்கட் மாட்டுச்சு, அதுக்கு எடுத்துட்டு போய்கினே இருந்து நம்மள வந்து போறல ஒன்றுமே பண்ணல. அது சைலண்டாக வந்துச்சு, அது பாட்டு கையை விட்டுச்சு, எடுத்துன்னு போய்கினே இருக்கு. மக்களை பார்த்தீங்களா, அங்கதான் ஏறணும், தெரியுதா உங்களுக்கு? எப்படி ஏறதுன்னு தெரியல. அங்க தெரியறாரு பாருங்க ஒரு ஆள், குட்டியோ. வேற லெவலுங்க, நல்ல கிளைமேட், அப்படி சும்மா சில்லுன்னு இருக்குங்க, அப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஏர். இது வியூங்க வேற லெவல், அப்படி பாருங்க ஃபுல்லா. நம்ம வந்த வழி அது வரைக்கும் பாருங்க, அப்படியே வந்துட்டோம்.
அங்கே பார்த்தீங்களா, அது தெரியுது பாருங்க, நம்ம வந்த வழி ஒரு கோடு மாதிரி தெரியுதா? ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. அப்படியே வந்துட்டு அந்த பக்கம் அப்படியே வந்துட்டு அப்படியே சுற்றி ஏறி 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 அந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் போயிட்டு அப்படியே இப்படி வந்து இப்படி ஏறுறோம் பாருங்க, எப்படி ஏறி இருக்காங்க. யாரும் இது வந்து ரிஸ்க் ட்ரை பண்ணாதீங்க, நாங்களாம் ரிஸ்க் எடுத்து தான் இது பண்ணிட்டு இருக்கோம். செல்ஃபி எடுக்கிறது இல்லை வீடியோ எடுக்கிறது எதுவும் பண்ணாதீங்க. ஆக்சுவலி ரொம்ப ரிஸ்க் இது. நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அது அங்க பார்த்தது இறங்குற வழி. இது பாருங்க, இது வந்து ஏறுறது. இப்படிதான் ஏறணும். அப்படியே மேல எப்படி ஏறுறாங்க பாருங்க. இதுதான் அங்க ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற வியூங்க. அப்படியே பாருங்க எப்படி இறங்குறாங்கன்னு மட்டும் பாருங்க. ஆஹா, பயங்கரமா இருக்குதுங்க. அப்படிங்க பாருங்க. நீங்க எத்தனை டைம் வரீங்க? 11 வருஷமா? வருஷத்துக்கு 10 முறை மேல வருது. அப்படியா? என்ன ஊர் நம்மளுக்கு? அம்பத்தூரா? சென்னையில இருந்தா வரீங்க? நானும் சென்னை தான். இது எதுக்கு இந்த பள்ளம்? ஆக்சுவலி இந்த பள்ளம் வந்து சித்திரன் காலத்துல இருந்து இருந்தது. இங்க இருந்தா தண்ணி எடுத்துன்னு போய் மேல அபிஷேகம் பண்ணுவாங்கன்ட்டு ஐடியா அப்பயே சொல்லுவாங்க. ஓகே. மேல கடை இதுல ஆக்சுவலி முன்னாடி எல்லாம் தண்ணி இருந்தது பாருங்க கைஸ். ஆக்சுவலி இவ்வளவு பள்ளமா இருக்கு. ஒரு நிமிஷம் நான் ஃப்ரண்ட் கேமரா காட்டுறேன். இதுல இவ்வளவு பள்ளம் இருக்கு. ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒரு 40 ஃபீட் இருக்கும் நினைக்கிறேன். 40 ஃபீட்டுக்கு மேல இருக்கும். இங்க தண்ணி இருந்துதான், இங்க இருந்து தான் போயிட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க போல. இங்க பாருங்க எவ்வளவு பள்ளமா இருக்கு பாருங்க. ரொம்ப குடிக்கார வாஞ்சி வந்துடும். மாட்டிக்கிற குடுறா பாலா சார், சிவன் பாதம். அப்படியா? சார் நீங்க போட்டோகிராஃப் விட்டுட்டு கொஞ்ச நேரம் சாமியை பாருங்க. உங்களோட பொறுமையா போட்டோகிராஃப் எடுங்க. அந்த வியூஸ் பாருங்க கைஸ். ஆக்சுவலி கிளவுடுக்கு மேல நம்ம இருக்கோம். கிளவுடு நம்மளுக்கு கீழே பறந்துட்டு இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. ஓம் நமச்சிவாய. உட்காரு தம்பி, உட்காரு. இப்ப எதுக்கு இங்க கூப்பிட்டு வந்தது? சாமி நீங்க சொல்லுங்க. சிவா நீங்க சொல்லுங்க. உட்காரல. கொஞ்சம் பேர் ஏறுறாங்க பாத்தீங்களா. இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேலூர்ல இருந்து நம்ம கூட தான் வந்தாங்க. ஆக்சுவலி வேலூர்ல இருந்து நம்ம கூட வந்தாங்க. ஆனா அவங்க கீழே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு ஸ்லோவா வந்ததுனால இப்பதான் வந்து சேர்றாங்க. நம்ம சாமி கும்பிட்டுட்டு திரும்பிட்டோம். வந்து செம ஒர்த்துங்க, ஒர்த்தான பிளேஸுங்க, வேற லெவல்ல இருக்கு. படைகளை வச்சிருக்காரு. இந்த ஏரி வராங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து நம்ம ஏரி வந்த வழி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே வந்து நம்ம இப்படி லெஃப்ட் போனோம்னா மேலே ஏரி இறங்கினா கீழே இறங்குற வழி அப்படியே அந்த பக்கம் வந்துடும் லெஃப்டில். இது வந்து மேலே வர வழி. ஸோ கைஸ், சாமி ஒரு வழி நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து நேராக நம்ம கீழே தான் இறங்க போகிறோம். கீழே போயிட்டு போலூர் பஸ்ஸு பிடிச்சி போலூர் போயிட்டு போலூர்லேருந்து நம்ம நேராக சென்னை தான் போகிறோம். நம்ம வேறு இடம் பிளான் இருந்தது ஆக்சுவலி. இப்போ முடிச்சுட்டு நம்ம நேராக சென்னை கிளம்பிடுறோம். அது நிறைய டயர்ட் ஆயிடுச்சு உடம்பு. டயர்டு மீன்ஸ் கால் பெயின் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. நீங்க எங்க இருந்து வரீங்க ப்ரோ? பெங்களூரா? பாருங்க இவங்க எல்லாம் வந்து பெங்களூர்ல இருந்து வராங்களாம்.
பாருங்க ஹாய் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க சேனல் லக் 360 ஆமா ஓகே பாய் கேட்டு வாங்க ஒரு தடவை கேட்டு வாங்கன்றேன் சார். நான் 1 மணிக்கு போனப்ப இருந்துச்சு சார், இப்ப இருக்கான்னு தெரியல. வாங்க பாலகுரு சார் ஒரு வருஷம் வாங்க தயவு செய்து ஓட்ட கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கம்மியெல்லாம் கூட நல்லா ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஆனால் ஒரு சில இடத்துல தான் கொஞ்சம் பயமாக இருந்தது, என்னன்னா கம்பிலாம் கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி இருந்தது. அதை கொஞ்சம் கவனிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த கடைங்களுக்குலாம் பீஸ் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பாட்டிமா வராங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பாருங்க. இறங்கும் போதும் இதே மாதிரி தாங்க வந்து, ஆனால் இறங்கிறதுக்கு வேற வராங்க, நைட்டு வரைக்கும் இங்கே வச்சு சேல் பண்ணுறாங்க, திரும்ப ஈவினிங் கிளம்பிடுறாங்க. மறுபடியும் ஏறினது ஒரு வழி, இறங்குறது ஒரு வழி. ஒரு சிலவங்க வந்து 2 டேஸ்க்கு ஒன்ஸ் போயிட்டு எடுத்துகிட்டு வராங்க அப்படி. அதனால கொஞ்சம் விலை கொடுத்து வாங்குறதுனால தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு யாருக்காச்சும் எப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் மேலே அப்படியே இறங்கி கீழே இப்படியே இப்படி வந்து இந்த வழி தாங்க நான் சொன்னாங்க. இது இந்த பக்கம் இறங்கி வந்தேன்னு சொல்லிட்டு அப்படி இங்க இறங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அப்போ நைட்ல வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, இல்லைன்னா வந்து இதுதான் நம்ம ரிட்டர்ன் போயிட்டு இறங்குற பக்கத்துல வந்து அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்களாம். சாப்பிட மாதிரி பிளான் இருக்கு, ரிலாக்ஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி தெரியல. அது பேட்டரி டவுன்ல இருக்கு, முடிஞ்சா பண்றேன், இல்லைன்னா பாருங்க. ஐயோ வேற லெவல் ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஏறும் போதும் இப்படியே தான், அந்த பக்கம் வழி வந்து அந்த பக்கம் இருந்தது, இப்போ இறங்குறதுக்கு இந்த பக்கம் வழி. பாருங்க அங்க போகணும், அவ்வளோ தூரம் கீழே இறங்கணும், இன்னும் அங்கிருந்து இறங்கி இன்னும் போகணும். இப்படியே பாருங்க எப்படி இறங்குறாங்க. அப்படிங்கிற மீனிங் நானே இல்லைன்னு அந்த யூடியூப்ல அவர் என்ன பண்றாருன்னா, அந்த பையன் வந்து ரொம்ப சின்ன பையன், மேபி 28-30 இயர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் இருக்கும், இல்லைன்னா பிலோ 30 இருக்கும். அவ்வளோ அழகாக ஸ்பெஷல் பேசுகிறான் அந்த பையன்.